ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எந்தெந்த காம்படிஷன் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ உங்கள் லைஃப்பில் இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்க, இல்லை வழக்கம் போல் இந்த காதில் வாங்கி அந்த காரை விட்டு போயிட்டு இருக்கலாம். அது உங்களோட லைஃப், உங்களோட டைம், உங்கள் விருப்பம். ஓகேவா? அதாவது என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களாலும் சரி, இல்லை புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது உங்கள் லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சீரியஸாக முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாடி பில்டிங், மென் ஃபிசிக், ஏஜ், எனி ஒன். ஓகேவா? எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த கேமு எனக்கு என்ன பண்ணும்? ஒரே ஒரு கேள்வி உங்களை நீங்கள் கேட்கணும். நெக்ஸ்ட்டு, இந்த காம்படிஷன் பண்ணுறதுனால, அதாவது பர்டிகுலராக நான் பாடி பில்டிங் பண்ணக்கூடாதுன்னு, பாடி பில்டிங் பண்ணணும், ஆனால் எந்த காம்படிஷன் பண்ணணும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங்க் அது. ரெண்டாவது உங்கள்கிட்ட கேட்கணும். ஓகேவா? ஒரு காம்படிஷன் பண்ணாலும் நறுக்குன்னு பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ அந்த காம்படிஷனால எனக்கு என்ன வரப்போகுது? இல்லை நான் 4 பேர்கிட்ட கை தட்டணும்னு வாங்கினா, இல்லை 4 பேர் என்னை பார்க்கணுன்றதுக்காண்டி அந்த காம்படிஷன் பண்ணனா, இல்லை அது அந்த காம்படிஷன் நான் ஒரு ஜாப்புக்காண்டி ட்ரை பண்ணுறதுக்கு அந்த காம்படிஷன் பண்ணுறேன்னா, எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நான் அதிக நேரத்தை செலவழித்து வீணாக்கின ஒரு காம்படிஷன்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா? ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு பாடி பில்டர் காம்படிஷன் பண்ணுறேன், இது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் உண்மை. சீரியஸாக. ஓகேவா? எந்த காம்படிஷன் பண்ணக்கூடாது யாருமே இன்னி வரைக்கும் எனக்கு சொன்னதில்லை. ஓகேவா? என்னோட குருநாதராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நான் ரெடியாக வரேன், ஓகே ரைட். என் மாஸ்டர் எனக்கு டயட் சொல்லுவார், ஓகே எல்லாமே பண்ணுவார். ஓகேவா? ஆனால் நான் யோசிச்சதே இல்லை, அந்த காம்படிஷன் நம்ம ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? அந்த ஒரு சர்டிஃபிகேட் மெடல் வாங்கி வச்சு அது 1.5 லட்ச ரூபா, 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணி ப்ராக்டிஸ் ப்ராப்பராக பண்ணி டிசிப்ளினாக இருந்து பக்காவாக எல்லாம் பண்ணி ஓகே கோல்டு அடிச்சிட்டோம். அந்த சர்டிஃபிகேட் என்ன வேல்யூ? அந்த ஸ்டாச்சுக்கு என்ன ஒரு வேல்யூ? அந்த டைமில் ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்லேயும் சரி பாராட்டுவாங்க, சூப்பராக கை தட்டுவாங்க. ஒரு போஸ்ட்டு, நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டோம், மெடல் பண்ணோம், கோல்டு அடித்தோம், ஒரு போஸ்ட்டு போட்டோன்னா அதுக்கு ஒரு 100 லைக்கு, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு 1 லட்சம் லைக்கு, அவ்வளோதான். மிச்சபடி நீ ஒரு ஆள் பாடி பில்டர், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் தெரியும். இது எந்த மாதிரி காம்படிஷன் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத நீங்கள் உங்கள் லைஃப்பில் முக்கியமாக எழுதி வைங்க. ஓகேவா? என் லைஃப்பில் நான் பாடி பில்டிங் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகேவா? தேவையில்லாத காம்படிஷன் இந்த ஊரில் நடக்குதேன்றதுக்காண்டி பண்ணுறது, தான் யாருன்னு அங்கே போய் காமிக்கிறது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், என்ன விஷயத்துக்கு பண்ணுறோம்? ஓகேவா? இது முதல்ல உங்களுக்கு தெரியணும். நான் என் வாழ்க்கையில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். சீரியஸாக சொல்கிறேன். இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, என்னோட வாழ்க்கையை ஒரு 13 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் 5-6 வருஷம் தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த போன ஒரு டைமிங்கும் கிடைக்காது, அந்த போன ஒரு உதவாத இதுவும் கிடைக்காது மறுபடியும். ஸோ இது நான் ரியலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்ன்றதோட ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீ பாடி பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா உன்னை ஒரே ஒரு கேள்வி உட்காந்து தனியாக உட்காந்து நம்ம ஏன் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன ரீசன், இதனால் வேலை கிடைக்க போதா, இல்லை இதனால் நான் சம்பாதிக்க போகிறேன்னா, இல்லை இதனால் ஜிம் வைக்க போகிறேன்னா, பிஸ்னஸ் மோட்டிவாக ஏதாவது பாரு. ஓகேவா? ஆனால் கன்ஃபார்மாக ஜாப்பெல்லாம் கிடைக்காது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீரியஸாக இதான் உண்மை. பாடி பில்டிங்கில் ஜாப்பு அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜாப் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2000 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கிடையாது. ஓகேவா? ஒன்று நீ பாடி பில்டிங் பண்ணுறேன்னா, இப்போ நீ உன் ஊரில் பண்ணுறேன்னா 4 பேருக்கு நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னா பண்ணுறியா? ஓகே. இல்லை சில பேர் என்னோட ஃபேமிலிக்கு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அது வேஸ்ட், ஃபேக். சும்மா நீ உன்னோட டைமையும் உன்னோட மணியும் செலவு பண்ணி அது பண்ணுறது வேஸ்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு நீ எதனா பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைனர் ஜாப் போகலாமான்னு கேட்டால் வேஸ்ட். ட்ரைனர் ஜாப் போனேன், கடைசி வரைக்கும் அந்த 12,000க்கு தான் நீ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஸோ மிச்சப்படி ஒரு 10 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு ட்ரைனர் எவனாச்சும் கார்லேயோ இல்லை ஏதாச்சும் வீடு வாங்கி நீங்கள் பார்த்துட்டிங்களா? இல்லை, பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பார்த்துங்க. ஓகேவா? ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு கேம் பண்ணால் வருஷத்துக்கு ஒரு 2 இல்லை 3 காம்படிஷன், அதுவும் ப்ராப்பராக எந்த காம்படிஷன் ப்ராப்பராக இருக்கும், எந்த அசோசியேஷனில் நல்ல ஒரு வெயிட்டான ஆளாக இருப்பாங்க,
ஓகேவா? பெரிய பெரிய முதலைங்க வந்து நிற்கிற இடத்துல மோதி பார்த்துடணும். ஓகேவா? சும்மா இங்கே ஏதோ ஒன்று லோக்கலில் நடத்துகிறாங்க, சும்மா ஏதோ ஒரு புது அசோசியேஷனில் வந்து காம்படிஷன், ஆளே இல்லாத காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு 50 யானை நிற்கிதுன்னா அந்த இடத்துல போய் நம்ம யாருன்னு காட்டினா அது ஓகே. ஓகேவா? அதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி மோதணும். ஓகேவா? ஸோ அது ஒன்று. அதுதான் உனக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆளே இல்லை கேம்பில் போய் சப்புன்னு போய் 5 பேர் இருந்தாங்க, அவன் ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறானு, அது பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? திங்க் பண்ணு, யோசி, ஒரே ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார். இப்போ நம்ம ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த காசு இருந்தால் நம்ம ஏதாச்சும் சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எனிதிங். ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, ஓப்பனாக உங்களுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து இதுதான் ஃபேக்ட்டு. பாடி பில்டிங் பண்ணலாம், லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறும். என்ன ஒன்றே ஒன்று மாறும்னா டிசிப்ளின். எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துக்கு ஆனஸ்ட்டாக இருக்கலாம். இது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு போகக்கூடாது, இப்படி இருக்கலாம். ஓகேவா? அப்படி ஒன்றா வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் வந்து மணி ஏர்ன் பண்ணோம்னா பணம் சம்பாதிக்க முடியாது. இதுதான் உண்மை. எந்த ஒரு பாடி பில்டரும் இன்ன வரைக்கும் அவ்வளோவா பணம் சம்பாதிக்கும். ஒன்று சோஷியல் மீடியாவில் திறமையாக பேசி கவர்றதுக்கு உங்களுக்கு அந்த திறமை இருக்கணும். இருந்தால் ஓகே, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த பாடி பில்டிங் மூலியமாக நான் வந்து நல்ல ஒரு நிறைய காம்படிஷன்லாம் பண்ணி நல்ல நேம் நல்லா ரீச் ஆகிட்டு ஒரு ஜிம்மு நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக என்னோடய ஊரில் வந்து நான் ஒரு ஜிம் வைக்க போகிறேன் அப்படின்னா ஓகே, பண்ணலாம். இல்லை நான் சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில பேர் வாழ்க்கையில் எதுக்கு பாடி பில்டிங் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்போம். நல்ல ஒரு சீனியர்லாம் பாருங்களேன், இந்த கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களாம் பாருங்களேன், நிறைய சில பேர் இவர் அப்போ பண்ணவர், அவர் அப்போ பண்ணவர், இது இப்போ பண்ணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்களும் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது. சும்மா கை தட்டுவானுங்க, அவ்வளோதான். இதுதான் உண்மை. தயலிங் கைத்தட்டி தான் நம்மளை உசுப்பேற்றி விட்டு நம்ம வாழ்க்கையை நிறைய பேர் நாசம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உன்னோட லைஃப்பை நீ தான் யோசிக்கணும். இது எப்போ தெரியுமா உனக்கு, நீ வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கே உனக்கு வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகிடும். நம்ம வந்து ஏன்டா பண்ணணுமோ, இதெல்லாம் பண்ணிருக்கு தேவையில்லையே. நீ ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த மெடலை பார்த்துன்னு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறியா? நெவர். சொல்கிற தயாரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். சும்மா பொம்மை மாதிரி வீட்டில் வச்சுக்கலாம். நான் பாடி பில்டரு, நான் இவ்வளோ காம்படிஷன் பண்ணியிருக்கேன், அதனால வீட்டில் யாருன்னா ஒரு பெருமையாக வந்து ஒரு பத்திரிக்கைக்கு வராங்க, இல்லை வீட்டுக்கு நம்ம ஊர் போய் அப்பா வா பாடி பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சூத்தை முட்டு போயிடுவாங்க. இதுதான் உண்மை, வேறு எதுவுமே நடக்காது. ஓகே? ஸோ இதுதான் உண்மை, ஃபேக்டை நான் சொல்லிட்டேன். யோசிச்சு பார்த்துங்க. காம்படிஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே கிடையாது. காம்படிஷன் பண்ணணும், ஆனால் எந்த காம்படிஷன் பண்ணணும்னு தெரியணும். நீ பார்த்து இங்கே வரும், இந்த வாரம் இங்கே வருது, அடுத்த வாரம் அங்கே வருது, அங்கே வர கிட்னி எல்லாம் காலி ஆகிடும். ஓகேவா? நீ ட்ரை பண்ண உடம்பு ட்ரை பண்ண கண்டிப்பாக கிட்னி அடிக்கும். ஏன்னா வாட்டர் கட் பண்ணுறல, அடி வாங்கிருச்சு ஒன்ஸ் கொத்த எவனுமே கொடுக்க மாட்டான் உங்களுக்கு கிட்னி. ஸோ உஷாராக பண்ணு, ஒரு வருஷத்துக்கு இத்தனை பண்ணு, மிச்சபடி நல்லா சம்பாரி. அந்த உடம்பை வச்சு நீ எப்படி சம்பாதிக்கணுன்றதை மட்டும் யோசி. மிச்சபடி சும்மா காம்படிஷன் பண்ணணும், நம்ம வந்து நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா அவன் தெரிஞ்சுக்க, உனக்கு அப்போ வருஷம் வந்துக்கிட்டே தான் இருப்பான். சரியா? நீ வந்து லைஃப் லாங் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த பாடி பில்டிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கிடையாது, நெவர். இப்போ இந்த வருஷம் நீனா அடுத்த வருஷம் இன்னொருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா இது என்ன, ஒரு அத்லெட்னா கூட ஒரு உசேன் போல்ட் சொல்லலாம், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம மைண்டுக்கு டக்குன்னு ஒரு அத்லெட் பிளேயர்னா யாரா வேர்ல்டில், அவர் தான், வேறு யாரும் கிடையாது. ஓகேவா? உசேன் போல்ட்னா அவர் தான். அந்த மாதிரி நீ வந்து பாடி பில்டிங்கில் வந்து பேர் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒலிம்பியா அளவுக்கு நம்ம ஒலிம்பியானா யார் ரோனி கோல்மன் சொல்லுவோம், கைகிரினை சொல்லலாம், பில்கித்தை சொல்லலாம், இன்னும் தலைவன் இருக்கான் அர்னால்ட். ஸோ அவங்களாம் வந்து அங்கே அந்த ரேஞ்சு, நம்ம அந்த ரேஞ்சுக்கு இன்னும் போக முடியாது. இன்னும் இந்தியாவிலேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாவில் இன்னும் போகவே கிடையாது. ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள், ப்ராப்பராக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு எப்படின்னு மணி சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ இருந்தே இல்லை நான் எல்லா காம்படிஷன் பண்ணுவேன் அப்படின்னா டாட்டா பாய் அப்படின்றவானுங்க. ஓகேவா? ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன் காசு இல்லாமல். ஓகே? ஸோ இப்போ இருந்தால் நீ எதனா ஒன்று பண்ணு. உனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை. நீ சம்பாதிக்கலை, மாதம் ஒருத்தர் கடன் வாங்குற நிலமை உனக்கு வரும், இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு நிலமை வரும்.
ஒரு பொருளை பார்த்து ஆசை அது வாங்க முடியாத நிலைமை வரும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு வந்தது, நான் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ திங்க் பண்ணி யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒன்லி ஒன் லைஃப், திங்க் அபவுட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.